வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மீனராசி அன்பர்களே, இந்த மே மாதம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான குரு பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார். அப்ப ராசிநாதன் 3ல மறைவு ஸ்தானத்தில் இருந்தார். இப்போ இதே மே மாதம் 14ஆம் தேதி 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல போய் அமர்கிறது. உங்க ராசியில இப்ப சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அதாவது 7.5 சனியில இப்ப ஜென்ம சனியாக சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கார். கூட சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். சுக்கிரனுங்கிறது யாரு? உங்களுக்கு 8க்குரியவன், அட்டமாதிபதியாகவும் வேலை செய்வார். சனி விரையாதிபதியாகவும் வேலை செய்வார். அப்போ 8, 12ஆம் அதிபதிகள் இணைவு பெற்று இந்த மாதம் இருக்கிறது. அப்போ ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை, அதாவது எதிர்மறை எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்கும். சனி என்கிறது உங்களுக்கு விரையாதிபதி, லாபத்தை கொடுக்கக்கூடியவன். அப்போ பாசிட்டிவ் எண்ணங்களை மட்டும் விதைக்கணும். நெகட்டிவ்குள்ள போனீங்கன்னா நெகட்டிவா இருக்கும். மனம் என்கின்ற தன்மை, ஏதாவது ஒரு குழப்ப தன்மை இருக்கும். எந்த ஒரு டிசிஷன், இந்த மீனராசி என்பர்கள் எந்த ஒரு புதுசை இதை செய்யணும்னா கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். எடுத்தோம் கவுத்தோன்னு நிச்சயமாக செய்யக்கூடாது. ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, ஒவ்வொரு வீடியோவில் அதை சொல்றேன். இந்த ஜென்ம சனி எல்லாரையும் பாதிக்குமானா நிச்சயமாக இல்லை. சந்திரனை உங்க ஜாதகத்துல பாருங்க. சந்திரனோட ஒரு ராகு உங்க ஜாதகத்தில் உட்கார்ந்துருக்கு, அல்லது சந்திரனோட சனி செவ்வாய் ராகு இந்த ஒட்டுமொத்த பாவ கிரகங்களின் தாக்குதல் இருக்கு, அல்லது அமாவாசை சந்திரனாக இருக்கார் அப்படின்னா ஒளி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நிச்சயமாக ஒரு பாதிப்புங்கிறது உண்டு. அதே ஒரு குருவோட இருக்கார் அப்படின்னா பெரிய பாதிப்பு ஒன்றும் உங்களுக்கு ஏற்படுத்த போவது இல்லை. ஆனால் ஜென்ம சனி என்கிறது என்ன? உங்க ராசியின் மேல சனி வந்து அமரப்போகிறார். அப்ப ராசி சந்திரன், சந்திரன் என்கின்ற ஒளியோட அதன் மேல இருட்டு கிரகம் சனி உட்காரும் போது உங்க என்ன, உங்க மனசை இருட்டாக்குது. அப்போ உங்க மனசை பாதிக்க செய்கிறது, உங்க மனசை குழப்பமடைய செய்கிறது, மனம் தடுமாறக்கூடிய தன்மை, மனம் கன்ஃபியூஷனாக தன்மை. ஸோ இதுதான் ஜென்மசனி செய்யும். அப்போ மனம் பாதிக்கப்படும் போது நீங்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு குழப்பம், ஒரு தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குல்லவா? அதற்காகத்தான் சொல்ற, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள். தனம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தனத்தில் உங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் வரப்போவதில்லை. குடும்பத்துக்கு தேவையான தன வருவாயை தரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம். ஏன்னா மனம் குழப்பமாக இருக்கும் போது பணத்தை எங்கேயாவது கொடுத்தீங்கன்னா வராது. பணம் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கை தன்மையுடன் தான் இருக்கணும் இந்த மீனராசி என்பர்கள். உறவுகள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அனுசரணையோடு இருக்கணும். கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். உங்க ஜாதகத்தில் உங்க லக்னத்தில் சனி செவ்வாய் இந்த 2 பாவ கிரகங்கள் இணைப்பட்டு இருக்கும் போது கொஞ்சம் கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் தரும். அப்போ கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு எதையாவது ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா பின்னாடி யோசிக்க வேண்டிய தன்மைகளை உருவாக்கிறோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஜென்மசனி காலத்தில் மனதை மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். எதை பேசணுமோ அதை பேசுங்க. மற்றவர் குடும்ப விஷயத்தில் தலையிடாதீங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லதையே நீங்கள் உபதேசம் செஞ்சாலும் எதையாவது ஒரு குறை சொல்லுவார்கள். அதன் மூலமாக மன வருத்தம். இது நமக்கு தேவையில்லாத விஷயம். தமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் செய்து விட்டாலே போதும். தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வரப்போவது இல்லை. 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் உங்க லக்னத்தில் ராசியில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ பணத்துக்கு பிரச்சனை இல்லை. பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். சுக்கிரனுங்கிறது கையிருப்பு பணக்காரகன் அப்படின்னு சொல்லுவேன். 4ஆம் இடத்தில் இப்போ போய் குரு அமரப்போகிறார். ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்துக்கு போகிறார். நீங்க சுகஸ்தானத்துக்கு போறீங்க, அப்போ சுகமாக இருக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ தாய் சார்ந்த விஷயங்கள், அந்த தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த சில கசப்புணர்வுகளை விளக்குவீங்க. தாயை போய் பார்க்கறது, தாயை சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவது, தாய்க்கு சில நன்மைகளை செய்வது, தாய்க்கு நீங்கள் உபதேசம் செய்வது, தாய்க்கு கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டீர்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை.
சரி, நான் ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் சார், இந்த ஜென்மசனி காலத்தில் வாங்கலாமா? கண்டிப்பா வாங்கலாம். வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. வாங்கும்போது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக, கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஏன்னா ஏமாத்தி விட்டுரும். உங்களுக்கு மனதை மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்து விடும். அதை வாங்கிட்டு அதுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு வருத்தப்படுவீங்க, அவ்வளவுதான். அப்போ என்ன, ஒரு இடத்த வாங்கினாலோ ஒரு வீட்டை வாங்கினாலோ அல்லது அந்த வீட்டு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட், அந்த இடம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்காங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கங்க, அப்புறம் வாங்கலாம், தப்பு கிடையாது. குழந்தைகள் நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா 5ஆம் அதிபதியாக சந்திரன் வர்றார். அப்போ அந்த சந்திரனை சனி மறைக்கிறதுனால குழந்தை நினைத்து ஒரு வருத்தம் என்பது உங்கள் மனசில் இருக்கும். குழந்தை நல்லா படிக்க மாட்டாங்கிறாங்க, குழந்தை நன்றாக கேட்க மாட்டாங்கிறாங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டாங்கிறாங்க, கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருக்காங்க, கொஞ்சம் டல்லாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தைகளை நினைத்து ஒரு வருத்தம், குழந்தைகளுக்காக உங்கள் மனதை செலவிட்டு கொண்டு குழந்தைகளினுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்க ஜாதகத்தில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி உச்சபலத்தோட வலிமையா இருக்கார். 6ஆம் அதிபதி வலிமை, எதிரி ஸ்தானம் வலிமையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். 6ஆம் இடம் என்பது வேலை, வேலையும் உண்டு. வேலையில் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷரை கொடுக்கும். வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு இந்த மீனராசி என்பவர்கள் விட்டு விடக்கூடாது. இந்த ஜென்ம சனி காலத்தில், இந்த ஜென்ம சனி நடக்கும்போது அவசரப்பட்டு முடிவுகளை கூடாது. வேலை கோபத்தாலே ஆக்ரோஷத்தோலை வேலை விட்டுட்டு அதுக்கப்புறம் தேடும்போது மனம் சஞ்சலப்படும். அப்படி மாறணும் அப்படின்னு முடிவு எடுத்து விட்டீர்கள் என்றால் இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணும். அக்கறைக்கு கிடப்பச்ச இங்க ஒரு மாதிரி அழுத்தம் பிரஷர்னா அங்க வேற மாதிரி ஒரு அழுத்தம் பிரஷர் இருக்கும். மனம் குழப்பமடையும், மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இந்த 2.5 வருடங்களுக்கு மனம் சார்ந்த விஷயத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது என்பதை புரிந்து கொண்டு இந்த மீனராசி என்பவர்கள் செயல்படுங்கள். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா? நிச்சயமாக நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஜென்மசனி காலகட்டமாக இருந்தாலும் திருமண விஷயத்தில் எந்த பங்கமும் ஏற்படுத்த போவதில்லை. திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அதனால் சந்தோஷம் ஏற்படுத்தும். இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பு பெறும். அதே சமயத்தில் 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றம் கிடைக்கும், ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு சிலருக்கு இருக்கிற துறையை விட்டு வேற துறைக்கு மாறக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பது. ஸோ இந்த மாதிரி எது வந்தாலும் நீங்கள் கவனித்து கொள்ளக்கூடிய துறைகளில் எந்த மாற்றத்தை நீங்கள் சந்தித்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுத்துங்கள். எப்படி இருந்தாலும் எதையாவது ஒன்று வேலையில் ஒரு 2 மணி நேரம் வேலை செய்கிறது 3 மணி நேரம் வேலை செய்வதாக இருக்கும். அதாவது மனம் என்கின்ற தன்மை ஒரு குழப்பத்தன்மையாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சதை திருப்பி பார்ப்பீங்க, நான் சரியாக செஞ்சிட்டானா இல்லையா, இதில் ஏதாவது தவறு இருக்கா இல்லையா, நல்லதாக பண்ணியிருப்பீங்க ஆனாலும் ஒரு செக்கிங்குள்ளே போவீங்க. ஸோ இந்த மாதிரி மனம் கன்ஃபியூஸ்ங்கிற தன்மை இருக்குமே தவிர மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. நெகட்டிவ் விஷயத்துக்கு மட்டும் போகக்கூடாது இந்த மீனராசி என்பர்கள். நெகட்டிவ் விஷயம்னா என்ன சார்? யாருக்காவது பணம் கொடுத்தா ரிட்டர்ன் ஆகாது, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, மற்றொரு குடும்ப விஷயத்துக்குள்ளே தலையிடக்கூடாது, கடன் விஷயத்தில் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் விஷயத்துக்கு போனீங்கன்னா குழப்பமாக இருக்கும், விடை கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ், உங்கள் மனசு நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்து கொண்டு இந்த மீனராசி என்பர்கள் செயல்படுத்துங்கள். மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. இந்த ஜென்மசனின்னா பெருசாக ஒன்றும் பண்ணாது, யாருக்கு பண்ணுங்கிறது நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு யாருக்கெல்லாம் சூரிய திசை அல்லது சூரிய புத்தி அல்லது சுக்கிர புத்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு கொஞ்சம் வலி வேதனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் டிப்ரெஷன், கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும். யாருக்கு? சூரிய புத்தி சுக்கிர புத்தி நடக்கக்கூடிய காலகட்டங்கள். அல்லது நீங்கள் செக் பண்ணி பாருங்க, எந்த தசாநாதன் இருந்தாலும் அந்த தசாநாதனோட 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி கூடி இருந்து அல்லது ராகுவோடு சேர்ந்து இருந்து தசை நடத்தும் போது இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ஸோ மற்றபடி இந்த மாதம் மீனராசி என்பவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலம் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறவங்க உங்களுடைய பெயர், உங்களுடைய தற்போது வசிக்கும் இடத்தை வாட்ஸ்அப்பில் குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.